அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள். இது தீபாவளியோட மினி விளாக். தீபாவளிக்கு இந்த தடவை நம்ம சாஸ்தா கேட்டரிங்கில் நிறைய பலகாரங்கள் ஆர்டர் வந்திருந்தது. அதெல்லாம் சூப்பராக செஞ்சு கொடுத்த திருப்தியோட தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். என்ன தான் நம்ம முன்னாடியே பலகாரங்கள் செஞ்சாலும் தீபாவளி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டி வைக்கணும். அதனால எப்பயுமே நம்ம வீட்டில் தீபாவளி அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை, பருப்பு வடை, சுகினி, இட்லி, சாம்பார், 2 வகை சட்னி. இதுதான் நம்ம வீட்டு தீபாவளியோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மெனு. நான்வெஜ் வச்சு சாமி கும்பிட மாட்டோம். நம்ம டிஃபன் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜே சமைப்போம் மதியத்துக்கு. எல்லா பலகாரங்களும் வச்சு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு அப்பா அம்மா கையால் புது துணி வாங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு புது துணி போட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிருந்தோம். எப்பயும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த தடவை எங்கள் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தனால அம்மா கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தனால இந்த தடவை நம்ம வீட்டில் தான் பழனியில் வச்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அவ்வளோக்கா நான்வெஜ்ஜே செய்யவே மாட்டோம். அப்புறம் நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டோடதே மாறிடுச்சு. அப்படியே நான்வெஜ்லாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு லஞ்ச் மெனுவில். பழனியில் ரயில்வே காலனியில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போய் நல்லபடியாக தீபாவளி அன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன கொஞ்சம் பிக்ஸெல்லாம் எடுப்போம் இல்லையா, புது துணி போட்டாலே எல்லா பிக்ஸும் வளைச்சி எடுத்துகிட்டு நம்ம வேலையை பார்ப்போன்னு வரிஞ்சு கட்டி மதியம் சமையல் ஆரம்பிச்சாச்சு. மதியம் சமையல் விதவிதமாக செஞ்ச நான் மதிய சமையலை வீடியோவே எடுக்க மறந்துட்டேன். சிக்கன், மட்டன், மீன், முட்டைன்னு எல்லாமே செஞ்சுருந்தோம். பிள்ளைகள்லாம் என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான், எல்லாருக்குமே வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு தனியாக செஞ்சாச்சு. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா மத்தாப்பெல்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தீபாவளி முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சஷ்டி விரதமும் தொடங்கியாச்சா. அந்த ஒரு பிஸியில் பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ தீபாவளியெல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆக போகுது. இப்போ தான் நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். மத்தாப்பெல்லாம் எடுத்து மாடிக்கு வந்துட்டோம். இந்த இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஜெகஜோதியாக இருந்துச்சு. அப்படியே சுற்றிலும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. என்னதான் நம்ம இப்போ எல்லாமே நினச்ச நேரத்தில் வாங்கி எல்லாமே செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பழைய காலங்களை மிஸ் பண்ணுற மாதிரியே என்னமோ ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா சம்பிரதாயப்படி இருக்கிற எல்லா ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே செலிப்ரேட் பண்ணக்கூடிய தீபாவளியை ரொம்ப கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். பாய்.